சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த 75 வயதிலையும் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட நடிப்பில் இப்போ வெளியாக போகிற திரைப்படம் கூலி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தை தொடர்ந்து யாரோட இயக்கத்தில் நடிப்பார் என அனைவராலும் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு விடையாக பார்த்தீங்கன்னா லோகேஷோட இயக்கத்தில் முதன்முறையாக நடிக்க போகிறேன் என புது தகவலை வெளியிட்டார். இந்த தகவல் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த திரைத்துறைகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. ஆரம்பத்தில் இந்த படம் தலைவர் 171 என்று பெயர் வச்சு ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு கூலி என டைட்டில் வச்சு சின்ன கிளிம்ஸ் வீடியோ வெளியிட்டாங்க. அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா செம வைரல். அதை தொடர்ந்து இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் அவர்கள் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, அனிருத் மியூசிக் பண்ணுறாங்க என அடுத்தடுத்த அறிவிப்புகள் மக்களை ரொம்பவே கதிகலங்க வச்சுச்சு. மேலும் இந்த படத்தில் பேன் இந்தியன் ஆக்டர்ஸாக ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் போன்றோர் நடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இந்திய திரைத்துறை மட்டும் இல்லாமல் உலக திரைத்துறையே ஆடி போயிடுச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நேர்த்தியாக பிரமாதமாக எடுத்துகிட்டு வராராம் நம்ம லோகேஷ் கனகராஜ். எல்சியூ அப்படின்ற கான்செப்டை உருவாக்குனவர் நம்ம லோகேஷ். ஆனால் ரஜினி இந்த படம் எல்சியூவில் வரக்கூடாது என சொல்லிட்டாராம். அப்படி தான் லியோ படத்தில் எல்சியூவை திணிச்சதுனால தான் அந்த படத்துடைய ஃபெயிலியருக்கு காரணம் என்று சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தில் அதிகப்படியான போதை காட்சிகள் கண்டிப்பாக இருக்காது எனவும், மேலும் தங்க கடத்தில் மையமாக வச்சு தான் இந்த படத்தோட கதை நகரும் எனவும் சொல்லப்படுது. அண்மையில தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் விட்டிருந்தாங்க, சிட்டுக்கு வைப். இந்த வைப் கண்டிப்பாக வைப்பை கிரியேட் பண்ணிச்சு. மேலும் ட்ரெண்ட் செட்டிங்காகவும் இருந்துச்சு. அதை தொடர்ந்து பூஜா ஹெக்டே இந்த படத்தில் ஒரு சின்ன பாடல் காட்சியில் நடனம் ஆடி இருக்காங்க என சொல்லப்படுது. மேலும் இந்த பாடல் காட்சி ஒரு குத்து சாங் எனவும், இந்த குத்து சாங்கில் தான் நம்ம பூஜா ஹெக்டேவும் ரஜினியும் சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இந்த பாட்டு எப்போ வரும் என ரசிகர்கள் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு 1000 நடன கலைஞர்களோட சேர்ந்து நம்ம ரஜினியும் பூஜா ஹெக்டேவும் இருக்கிற மாதிரியும், மேலும் கபாலா பாட்டு எந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் வைப்பை கிளப்பி இருந்துச்சோ அதே போல தான் இந்த பாட்டும் இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் ஏப்ரல் மாதமும் பிறந்துடுச்சு. இந்த படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுது. அதனால் மே 1 இந்த பாட்டை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மே 1 இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும் எனவும், நிச்சயமாக இந்த பாட்டு இணையத்தை கதிகலங்க வைக்கும் எனவும் சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.